ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்களோட 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் சோசியல் சயின்ஸ் ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணிகிட்ருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. பார்த்தீங்கன்னா 1 மார்க் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணுங்கள் சார். உங்களுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா புக்கிங் செட் 1 மார்க் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 1 மார்க் அப்லோட் பண்ணுறோம். ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கு வித் ஆன்சர்ஸோட அப்லோட் பண்ணுறது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்படியே நான் இதில் பார்த்து ரீட் பண்ணிட்டு வர பாருங்கள். வேர் டிட் எத்தோப்பியன் ஆர்மி டிஃபீட்டட் த இட்டாலியன் அடோவா? நெக்ஸ்ட் வந்து வித் ஹூஸ் கான்க்ரூட்டட் த மெக்சிகன் சிவிலைசேஷன் கொலாப்ஸ்னா பார்த்தீங்கன்னா ஹிரன் கார்டர்ஸ் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் இன் விச் இயர் வாஸ் சதி அபாலிஷ்? ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஆப்ஷன் ஏ 1829. Who was the first Palaikar to resist the East India Company's வந்து புலித்தேவர். 5th one, established the full-fledged printing press in 1709 பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஆப்ஷன் சி. 6th ஒன் பார்த்தீங்கன்னா த நார்த் சவுத் எக்ஸ்டெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா 3214 கிலோமீட்டர். பிக் அவுட் ஹார்ட் ஒன் அவுட்னு சொல்லும் போது காட்டன். த சிட்டி விச் இஸ் கால் த மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியான்னு சொல்ல கோயம்புத்தூர். மான்செஸ்டர் ஆஃப் இந்தியான்னு சொல்லும் போது வந்து மும்பைன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா த ஹையஸ்ட் பீக் இந்த தமிழ்நாடு தொட்டபெட்டா. த டெல்டா விச் இஸ் known as the granary of South India சொல்லும்போது காவிரி டெல்டா. How many time as the preamble to the Constitution of India amended once? Which is not related to our foreign policy na colonialism, option D. Next, which one is the trade policy என்றது import and export policy? திருப்பூர் is known as the knitwear. அதுக்கப்புறம் கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா which country emerged as the strongest in East Asia towards the close 19th century? Japan. Option B. Who made Peru? It's option B. நெக்ஸ்ட் வந்து வாட் வாஸ் த நேம் ஆஃப் த சமைச்சோம்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வந்து நம்ம கம்பேரிசன் பண்ணணும் ஆரிய சமாஜ். நெக்ஸ்ட் 18th ஹூ ஹேட் borrowed money from the East India Company to meet the expense he had incurred during the Carnatic War? நவாபா பார்க்காட். டேஸ் வாஸ் த அஃபிஷியல் நியூஸ் ஃபார் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் பார்த்தா குடியரசு. ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க். நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ண த சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் இந்தியா இந்திர பாயிண்ட் ஆப்ஷன் சி. டேஸ் இஸ் த ஹையஸ்ட் கிராவிட்டி இன் இந்தியா? பக்ரானங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஹையஸ்ட் கிராவிட்டி இன் இந்தியான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பக்ரானங்கள். அடுத்து கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா லாங்கஸ்ட் டேம்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணும்போது இதில் பார்த்தீங்கன்னா ஹிராகுட் கம்பேர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இந்த ஃபஸ்ட் ஜூட் மில் வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா. விச் ஆஃப் த ஃபாலோயிங் பிளேசஸ் இஸ் நாட் லொக்கேட் இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் ஆஃப் தமிழ்நாடுனா ஆர்காட். ஆப்ஷன் சி. செகண்ட் ஸ்டேபிள் ஃபுட் அப்படின்னு மில்லட்ஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. த இந்தியன் கான்ஸ்டியூஷன் சிட்டிசன்ஸ். ஆப்ஷன் பி சிங்கிள் சிட்டிசன்ஷிப். அந்த அக்ரிமெண்ட் சைன் இந்தியா அண்ட் சைனா இன் 1954 ரிலேட்டட் த ஃபைவ் பிரின்சிபல் ஆஃப் கோஎக்ஸிஸ்டன்ஸ். விச் ஒன் செக்டர் இஸ் ஹையஸ்ட் பாப்புலேஷன் இந்த ஜிடிபின்னு சொல்லும்போது வந்து சர்வீஸ் செக்டார். டேஸ் ஆர் எசென்ஷியல் ஆஸ்பெக்ட் ஆஃப் நேஷனல் டெவலப்மெண்ட். அக்ரிகல்ச்சர் ரொம்ப முக்கியமானது. ஹூ செட் இம்பீரியலிசம் இஸ் த ஹையஸ்ட் ஸ்டேட் ஆஃப் கேபிட்டல் சொல்லும்போது லெனின். விச் பிரசிடென்ட் ஆஃப் த யூஎஸ் குட் நெய்பர் பாலிசின்னு சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரூஸ்வெல்ட். ஆப்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க். நெக்ஸ்ட் ஊஸ் கம்பைன் பார்த்தீங்கன்னா ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் ஒரு மாதிரி சொல்லும்போது ஹூ ஹேட் எஸ்டாப்ளிஷ் அ க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வித் 3 ஏஜென்ட்ஸ் ஆஃப் த சாஹிப் சொல்லும்போது புலித்தேவர். பெரியார் வாண்டட் ரிலிஜன் டு பி த பிளேஸ் பை த ரேஷனலிசம். ஆப்ஷன் சி. த எக்ஸ்டென்ட் ஹிமாலயாஸ் இன் த ஈஸ்ட் வெஸ்ட் இஸ் அபவுட் டேஸ் 2500 கிலோமீட்டர். பிளாக் சைடு இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் த ரெகுலர் சாயில் சொல்கிறோம். நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா த ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் கமிஷன் குஜராத் வந்து இதில் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா. ஆப்ஷன் சி. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ரிவர்ஸ் ஃப்ளோஸ் இன்டு த அரேபியன் சீ சொல்லும் போது கம்பேரிசன் வந்து பார்த்தீங்கன்னா பெரியார் சொல்கிறோம். நெக்ஸ்ட் லிட்ரேச்சர் தமிழ்நாடு சொல்லும்போது 2000 சென்சஸ் இஸ் 80.33%. 80.33%. எ ஃபாரினர் கேன் அக்வயர் இந்தியன் சிட்டிசன்ஸ் த்ரூ வந்து நேச்சுரலிசம். ஆப்ஷன் சி. அபர்த்தியார் ரொம்ப முக்கியமாக எ பாலிசி ஆஃப் ரேசியல் டிஸ்கிரிமினேஷன். ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் டேஸ் அப்ரோச் இஸ் த வேல்யூ ஆடட் பை த ஈச் இன்டர்மீடியட் குட் இஸ் சம்மண்டபிள் டு த எஸ்டிமேட் சொல்லும்போது நேஷனல் இன்கம். நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமான 1 மார்க் வந்து தமிழ்நாட்டின் நுழைவாயில்னு சொல்லுவோம். தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா டுட்டிகோரி இஸ் known as the gateway of Tamil Nadu. Which country was expelled from the League of Nations with attack Finland? Russia. Which part of the world district dollar in Latin America? ரொம்ப முக்கியமான 1 மார்க். whose voice was the broadcast வந்து பார்த்தீங்கன்னா ஹார்சி மூமெண்ட் வந்து ஆப்ஷன் ஏ. வேர் வாஸ் த சிவசுப்ரமணியம் எக்ஸிக்யூட்டர்னா ஆப்ஷன் நாகலாபுரம். ஆப்ஷன் பி. டேஸ் ஃபவுண்டட் ஆதித்ராவிடர் சபா இன் 18 பார்த்தீங்கன்னா ரெட்டிமலை சீனிவாசன். டேஸ் ரிவர்ஸ் நோனஸ் பார்த்து சாரோபிகா. ரொம்ப முக்கியம் கோசி. த லாங்கஸ்ட் டேம் அப்படி இந்த வேர்ல்டுன்னு சொல்லி ஹிராகுட். பக்ரானங்கள் போட்டுற அது கிராவிட்டி தான் இந்தியாவில் கம்பேர் பண்ணி பக்ரானங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா த ஃபேமஸ் இந்திரி ஃபெர்டிலைசர் பிளான்ட் இஸ் லொக்கேட் பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட். ரொம்ப முக்கியமான 1 மார்க். த டிஸ்ட்ரிக்ட் வித் த லார்ஜஸ்ட் mangrove forest cover in Tamil Nadu is வந்து கடலூர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணும்போது இங்கே தான் கொடுத்துருக்கேன். என் மேஜர் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ப்ராஜெக்ட் ஆஃப் தமிழ்நாடு இஸ் மேட்டூர். ஃபைண்ட் அவுட் த ஆர்டர் பார்த்தீங்கன்னா ரைட் டு ப்ராப்பர்ட்டி. புக் பேக் கொஸ்டினா விச் ஆர்டிகல் இந்தியன் கான்ஸ்டியூஷன் டைரக்ட் அடாப்ட் த ஃபாரின் பாலிசினா ஆர்டிகல் 51. ஆர்டிகல் 21A ஞாபகம் வச்சு பீரியட் கம்பல்சரி ரிஜெக்ஷன் கம்பேர் பண்ணுவோம். பிரைமரி செக்டர் கன்சிஸ்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர். பம்ப் செட்ஸ் அண்ட் மோட்டார்ஸ் ஆர் ப்ரொடியூஸ் மோஸ்ட்லி இந்த கோயம்புத்தூர். வித் ஹூம் த ஃபாலோயிங் த லேட்டின் ட்ரீட்டி சைன்ட் பை இட்டாலியன் சொல்லும்போது வந்து போப். இந்த கொஸ்டின் எல்லாமே பார்த்தீங்கன்னா மாடல் கொஸ்டின் பேப்பரில் இருக்குது. வேர் வாஸ் த தேர்ட் செஷன் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து 1000 லைட்ஸ். ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் இந்தியன் ஜட்ஜ் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட்?
டி முத்துசாமி. இந்தியா ஃபர்ஸ்ட் ஆர்கனைஸ்டு ட்ரேட் யூனியன் த மெட்ராஸ் லேபர் யூனியன் வாஸ் ஃபார்ம்டு 1918. அசர்ஷன் ரீசன் வந்து பார்த்து போத் ஆர் அண்ட் அசர்ஷன் ரீசன் ஆர் கரெக்ட். ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளேஷன் ஆஃப் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். பிக் அவுட் ஆட் ஒன் பிளாக் சாயில். A line joining the place of equal rainfall is isoates. ரொம்ப முக்கியமான ஒன்று isoates. The first paper industry was started in Baliganj. The scientific study of different aspect of populations called demography. இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமானது. சயின்டிஃபிக் ஸ்டடி மக்கள் தொகையை பற்றி வந்து மக்களவியல் சொல்லுவோம். The longitudinal extent of Tamil Nadu is 80 degree 5 north to 13 degree 35 north கம்பேர் பண்ணுறோம். அரேஞ்ச் த ஃபாலோயிங் கரெக்ட் கிரானிக்கல் ஆர்டர்னு சொல்லும் போது ஆப்ஷன் இதுக்கு வந்து ஏ கரெக்டாக இருக்குது. The chief justice of Supreme Court can hold the office up to the age of 65. Choose the incorrect statement சொல்லும்போது ஃபோர்த் மட்டும் தான். when the tax rate is low more black money is generated சொல்லி இது மட்டும் தான் வந்து இன்கரெக்டாக இருக்குது. பேசிக் காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஃபுட் நியூட்ரிஷன் செக்யூரிட்டிஸ்னு சொல்லும்போது ஆல், அதை அவைலபிலிட்டி ஆக்சஸ் அப்சார்ப்ஷன் ஆல் சொல்கிறோம். நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்லப்ஸ் கொஸ்டின் இதிலே நம்ம பார்க்க போகிறோம். டேஸ் வாஸ் ஹியூமிலியேட்டட் வித் ட்ரீட்டி ஆஃப் வெர்சல்ஸ் ஆஃப் ஜெர்மனி. டேஸ் மேக்ஸ் அவர் டூத் பேத் ஒயிட் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டானியம் ஆக்சைடு. இந்த டச் கேப்சர் பாண்டிச்சேரியன் வந்து பார்த்தீங்கன்னா 1693. டேஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் இந்த மாடர்ன் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னா இண்டஸ்ட்ரீஸ். நெக்ஸ்ட் சாத்தனூர் டேம் இஸ் கன்ஸ்ட்ரக்ட் அக்ராஸ் த ரிவர் தென்பெண்ணை ரொம்ப முக்கியமான ஒன் மார்க். Next, Japan forced a war on China in the year 1894. The major tribal revolt took place in the Chotanagpur region was Cold Belt. Next one பார்த்தீங்கன்னா the Kaveri rises in the hills of the Kur compare பண்ணோம். The governor of the state surrenders his resignation to Dasna president. A better economy introduced a rapid development of the capital market. So இதெல்லாம் ஒவ்வொரு கேட்டகரியாக கொடுத்துருக்கோம். ஃபாதர் ஆஃப் மாடர்ன் சைனா வந்து பார்த்தீங்கன்னா சன்னியார்சன் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அவர் நேஷனல் இன்டிகிரேஷன் இஸ் ஸ்ட்ரென்தன் பை த railways. Fundamental duties compare 51A. Next வந்து fourth one dash in inventor of the new ideas business process உள்ள entrepreneur ரொம்ப முக்கியமான கொஸ்டின். The difference between the value export and import is called the balance of trade. The first women legislator in India was the Muthulakshmi Reddy. Dash is a Tamil Nadu state animal which is found in Nilagiri Thar, that means வரியாடுன்னு சொல்கிறோம். The Indians constructed the first nuclear test பார்த்தீங்கன்னா பொக்ரான் பார்த்தீங்கன்னா பொக்ரான் பார்த்தீங்கன்னா நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது நியூக்ளியர் டெஸ்ட்டு. டேஸ் இஸ் ஃபான்லி காலத்தில் இப்போ லிட்டில் ஜப்பான் வந்து பார்த்தீங்கன்னா சிவகாசி. சத்யா ஞான சபை வாஸ் எஸ்டாப்ளிஷ் வந்து வள்ளலார் ரொம்ப முக்கியமானது. டேஸ் வாஸ் ஹெட் குவார்ட்டர் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் யூரோப். இது எல்லா ஆன்சருமே கொடுத்துருக்கோம், அதனால் ஜஸ்ட் நம்ம ரீட் பண்ணிகிட்டே வர பார்த்துட்டு வாங்க. டேஸ் இஸ் அ சாயில் சூட்டபிள் ஃபார் த கல்டிவேஷன் ஆஃப் டீ அண்ட் காஃபி பிளான்ட் சொல்லும் போது லெட்டின் சாயில். டேஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் விமன் கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு சொல்லும்போது எம் பாத்திமா பிவி. த டேர்ம் குளோபலைசேஷன் இன்வெர்டர் ரொம்ப முக்கியமானது. ப்ரொஃபசர் தியோடோர் லெவிட். டேஸ் இஸ் த ஹையஸ்ட் பீக் ஆஃப் சவுத் இந்தியா சொல்லும் ஆணைமுடி. Dash is considered father of Tamil linguistic புரிஸ் வந்து மறைமல் அடிகள். Dash is a device used in radar. Dash is the third largest airport Chennai. Dash is the executive chairperson சொன்னது vice president. The term globalization invented by பார்த்தீங்கன்னா ப்ரொஃபசர் தியோடோர் லிவிட் சொல்கிறோம். நெக்ஸ்ட் மேட்ச் கேட்டகரியில் மேட்ச் பண்ணியிருக்கோம், அப்படியே பார்த்துட்டு வாங்க. ஸோ ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா ரவுலட் ஆக்ட் பார்த்தீங்கன்னா பிளாக் ஆக்ட் ஆல் ஆஃப் மிரர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெர்சைல்ஸ். நெக்ஸ்ட் பார்த்து கோரமண்டல் கோஸ்ட் கம்பேரிசன் பண்ணும்போது லிட்டோரல் போஸ்ட்னு சொல்கிறோம். கோஸ்ட்டில் அப்படியே ஆன்சர்ஸோட கொடுத்துருக்கோம் பாருங்கள். மைக்கா கம்பேரிசன் பண்ணும்போது சதன் பார்ட் ஆஃப் த கான்செப்ட் சிலதெல்லாம் அப்படியே மேட்சபிளாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் அப்படியே பார்த்துட்டு நானா சாஹிப் வந்து பார்த்தீங்கன்னா பேசுவாங்க சொல்கிறோம். தேர்ட் ரீசன் ஹிட்லர். நெக்ஸ்ட் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கீழே மேட்ச் பார்த்தீங்கன்னா இராகுட் மகாநதி ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா அயன் ஓர் வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைடல் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம். நெக்ஸ்ட் டிராபிக்கல் தான் ஃபாரஸ்ட் வந்து டெசர்ட் அண்ட் செமி டெசர்ட் வெஜிடேஷன். நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணும்போது ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர் வந்து விடோஸ் ரீமேரேஜ் ரிஃபார்ம் ஆக்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அமல் பாஷா வந்து டக்குன்னு சொல்கிறோம். தேவேந்திரநாத் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்ம சமாஜ். திராவிட நோம்பு வந்து பார்த்தீங்கன்னா அடிஷனலாக சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நியூ அலிவியம். இதில் ஒவ்வொரு கேட்டகரி கொடுத்துருக்கிற மேட்ச் அப்படியே பார்த்துட்டோம். மேட்ச் நம்ம பப்ளிக்கில் வந்துச்சுன்னா ரொம்ப ஈஸி. அதுக்காக தான் மேட்ச் நம்ம தொகுத்து கொடுக்குறோம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் கொஸ்டின்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக இதில் தொகுத்து கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேட்ச் அப்படியே பார்த்துட்டு வாங்க. 10 கேட்டகரி கொடுத்துருவோம். பிளாக் கோல்டு ரொம்ப முக்கியமாக. இராகுட் வந்து மகாநதி. பயோஸ்பியர் வந்து நந்தா தேவி. அதே மாதிரி பார்த்தா ஒவ்வொரு கேட்டகரியுமே ஆன்சராக கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய இந்த கொஸ்டின் பேப்பர்லாம் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கான கொஸ்டின் பேப்பர் தான் பண்ணால் விச் கண்ட்ரி எக்ஸ்பிளர் ரஷ்யா ப்ரொபல்ட் 14 பாயிண்ட் வந்து 14 பார்த்தீங்கன்னா கோட்பாடு உட்ரோ வில்சன். அசர்ஷன் ரீசன் ரெண்டுமே கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. குட் நெய்பர் கண்ட்ரி வந்து ரூஸ்வெல்ட். அதுக்கப்புறம் வந்து சில 1 மார்க் வந்து டவுட்டாக இருக்குது, அதனால் வந்து அதில் பார்த்து மார்க் பண்ணாத இருக்கும். மற்றபடி மற்ற எல்லா 1 மார்க் ஈஸியாக தான் இருக்கும். அப்படியே பார்த்துட்டு ஒரு கேட்டகரியும் ஊஎஸ் கால்டஸ் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் சைனா சன்யாட்சன். அடுத்தது வந்து அசர்ஷன் ரீசன் அப்படியே பண்ணுங்கள். இது பார்த்தா புலித்தேவர். 13th ஒன் வந்து பாபா ராம்சிங். அதுக்கு அசர்ஷன் ரீசன் நிறைய கொடுத்துருக்கோம். கோபால் நாயக்கர் வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் ஃபெடரேஷன் ஆப்ஷன். நெக்ஸ்ட் when did the partition of Bengal come to an end? 16th October 1905. அசர்ஷன் ரீசன் தெளிவாக கொடுத்துருக்கோம். பிரசிடென்ட் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா WC பானர்ஜி. Who set up the first home rule league in April 1961? திலக்.
கல்கத்தா அடுத்தது அசர்ஷன் ரீசன் அப்படியே பார்த்துட்டு வாங்க. நெக்ஸ்ட்டு வந்து கம்பேரிசன் பண்ணும்போது வேர் வாஸ் த ஆன்டி ஹிந்தி கான்ஃபரன்ஸ் இருக்குன்னா சேலம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான 28 பார்த்தீங்கன்னா ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் விமன் டு பே ஃபைன் ஃபார் த வயலேட்டிங் த லா ஆஃப் சால்ட் வந்து ருக்மணி லட்சுமிபதி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெட்டிமலை சீனிவாச ஃபவுண்டர்ஸ் ஆதி திராவிடர் மகாஜன சபா. நெக்ஸ்ட் வந்து ஹூ ஸ்டார்டட் த இந்தியன் விமன்ஸ் அசோசியேஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ராங் ஒன்று வந்து த ஹிந்து. நெக்ஸ்ட்டு 34 ஆப்ஷன் சி. 35 வந்து பார்த்தீங்கன்னா சத்யகிர பிரகாசம் வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி தயானந்த சரஸ்வதினு சொல்லணும், ஆப்ஷன் இல்லை. சாரோ பீகார் வந்து கோஷி சொல்லும். கேஷ் கிராப் வந்து கார்டன். ஃபஸ்ட்டு நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா. மேஜர் இம்போர்ட் ஐட்டம் பெட்ரோலியம். ரெட்ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா பே ஆஃப் பெங்கால். மேஜர் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் வந்து மேட்டூர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட்டிக் அஃபெக்டட் பை சாயில் கம்பரம் ஆரவல்லி. த ஹையஸ்ட் பீக் இன் சவுத் இந்தியா ஆனைமுடி. டிரான்ஸ்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரோட்வேஸ். டேஸ் இஸ் கால் த போர் மேன்ஸ் கவுன் கோட் ரொம்ப முக்கியமானது. 47 அசோசியேஷன் மார்க் பண்ணி பிக் அவுட் த ஹார்ட் ஒன் அவுட் காஃபி. த ஹெட் குவார்டர் ஆஃப் சதர்ன் ரயில் வந்து சென்னை ரொம்ப முக்கியமான. த நம்பர் ஆஃப் மேஜர் மைனர் போர்ட் மேஜர் வந்து 3 மைனர் போர்ட் 15. ஆகாஷவாணின்ற ரேடியோ. த லிட்ரேச்சர் ரேட் இந்த தமிழ்நாட்டில் அதிகமாக வந்து படித்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி. ஆல் ஓவர் இந்தியான்னு சொல்லும்போது நம்ம இதில் பார்த்து கேரளா சொல்கிறோம். த பார்க் ஸ்ட்ரைட் அண்ட் கல்பா பண்ண ஸ்ரீலங்கா விச் இஸ் கால்ட் அஸ் கோல்டன் ஃபைபர் ஜூட். த நேஷனல் ரிமோட் சென்டிங் சென்டர் வந்து ஹைதராபாத். த டெல்டான்னு சொல்லும்போது காவிரி டெல்டா. வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்ஸ்டியூஷன் பெட்ரோலியம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் கார்பன். டேஸ் இஸ் த வெட்டஸ்ட் பிளேஸ் இன் தமிழ்நாடுனா சின்னக்கல்லூர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இயர் இப்போ கிளைமேட்டிக் சதன் பார்த்தீங்கன்னா 30 to 35 இயர்ஸ் வந்து கண்டினியூஸாக மெஷர் பண்ணி தான் கண்டுபிடிப்போம். நெக்ஸ்ட்டு குற்றாலம் வந்து திருநெல்வேலி. எல்லோ ரெவல்யூஷன் வந்து ஆயில் சீட் ப்ரொடக்ஷன் ரொம்ப அந்த ரெவல்யூஷன் கான்செப்ட் நல்லா படித்து வச்சுங்க. பார்த்தீங்கன்னா சேசாச்சலம் மில்ஸ் வந்து இந்த பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் சுச்சுவேஷன் ஆந்திர பிரதேஷ். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ராசஸ் வந்து மார்க்காட் சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து மினரல் டெபாசிட். காவிரி டெல்டா தான் வந்து பார்த்தீங்கன்னா கார்டன் ஆஃப் பார்த்தீங்கன்னா சதன் இந்தியா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம எகைன் சொல்லும்போது கிரானரி ஆஃப் சவுத் இந்தியாவும் அதே தான் கம்பேர் பண்ணுவோம். த லாங்கஸ்ட் டேம் வந்து பார்த்தீங்கன்னா ஹிராகுட் டேம். பக்ரானங்கல் வந்து கிராவிட்டியோட கம்பேர் பண்ணுறோம். இந்த டெக்ஸ்டைல் கேபிட்டல் கரூர். பிரைமரி செக்டர் அக்ரிகல்ச்சர். டேஸ் இஸ் த ஒன்லி ஸ்டேட் இந்தியா அடாப்ட் யூனிவர்சல் பிடிஎஸ் சொல்லும்போது தமிழ்நாடு. திருப்பூர் வந்து நெட்வியர். கேட் வந்து ஜெனிவா. வாட் ஆர் த ஐடென்டிஃபை காஸ் ஆஃப் பிளாக் மணி சொல்லணும். ஆல் த வருதில் வந்து ஒவ்வொரு கேட்டகரி. இந்தியாஸ் லைஃப் எக்ஸ்பென்ஷன் பொறுத்த வந்து 65 இயர்ஸ்னு சொல்லுவோம். தருமபுரி தான் இதில் வந்து ஆட் ஒன் அவுட். ஏன்னா ராணிப்பேட்டை ஆம்பூர் வாணிமலை ஒரே கேட்டகரியில் வருது. இந்தியாஸ் எக்கனாமி வந்து டெவலப்பிங் எக்கனாமி வளரும் பொருளாதாரம். அண்டர் விச் டேக்ஸ் சொல்லும்போது குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். இந்த கொஸ்டின் நல்லா படிச்சிங்க. கம்பல்சரி ஒரு சான்சஸ் ஜிஎஸ்டி சிப்கா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிப்காட்டு. நெக்ஸ்ட் கோல்டு வார் இதெல்லாம் புக்கிங் சீல் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதே பார்த்தீங்கன்னா டெட்ராய்ட் ஆஃப் ஏசியா சென்னை ரொம்ப முக்கியமான. எக்ஸ்டெண்டட் அசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ. இந்த இந்தியா டாக்ஸஸ் இன்க்ளூட் போத் ஏ அண்ட் பி. தட் மீன்ஸ் வந்து டைரக்ட் டேக்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டேக்ஸ். ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொமோஷன் கார்பரேஷன் வந்து 1971 அசோசியேஷன் மார்க் பண்ணியிருக்கோம். வென் த பஞ்சஷீலா பாலிசி வந்து பார்த்தீங்கன்னா 1950 April 28. த கவர்னர் டஸ் நாட் அப்பாயின்மெண்ட் ஜட்ஜஸ் ஆஃப் த ஹைகோர்ட். ஹவு கேன் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து ஆப்ஷன் சி. ஹூ ட்ரா த சர் சிரில் ரேடிக்கல். நெக்ஸ்ட் வந்து ப்ரியாமல் கம்பேரிசன் ஆப்ஷன் டி. 92க்கு மார்க் பண்ணி. 93 ரொம்ப முக்கியம். ஹைகோர்ட் இன் இந்தியா ஃபர்ஸ்ட் பாம்பே கல்கத்தா பாம்பே மெட்ராஸ். அதுக்கு அந்த கான்ஸ்டியூஷன் ஹெட் ஆஃப் த யூனியன் இஸ் பிரசிடென்ட். விச் இஸ் நோன் அஸ் த மார்ஜினல் கான்ஸ்டியூஷன் வந்து 51st அமெண்ட்மெண்ட். த ஆத்தர் ஆஃப் த இதை பார்த்தீங்கன்னா நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி பார்லிமெண்ட் 9798. த கான்ஸ்டியூஷன் வாஸ் கலைஞர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. நான் அலைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் டிசைடட் டு இஷ்யூ ஆன் இண்டிபெண்டன்ஸ். கொஸ்டின் நம்பர் 100 பார்த்தீங்கன்னா இன் தமிழ்நாடு த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வாஸ் அபாலிஷ்ட் 1986. நெக்ஸ்ட் தமிழ் மீடியத்துக்கான கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்கோம். அப்படியே பார்த்துருவாங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. தமிழ் மீடியம் கொஸ்டின்ஸும் நம்ம கொடுத்துருக்கோம். நாம்தாரி இயக்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா பாமா ராம்சிங். அடுத்து வந்து லத்தீன் அமெரிக்கா வந்து ரூஸ்வெல்ட். சந்தா சாஹிப் வந்து புலித்தேவன். சென்னை மகாஜன பி ரங்கையா. அதெல்லாம் எல்லா கொஸ்டினுமே கொடுத்துருக்கோம். அப்படியே பார்த்துருப்பாங்க. இந்திய எதிர்ப்பு மாநாடு சேலம். அதுக்கப்புறம் மதுரை தன்னாட்சிக்கு. ஸோ சில கொஸ்டின்ஸ் டவுட்டாக இருக்குது, நீங்கள் அப்படியே பார்த்துக்குங்க. நம்ம அதனால தான் இப்போ மார்க் பண்ணது. இந்திய தேசிய காங்கிரஸ் எந்த அமலில் ஒத்துழைமை இயக்கத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டனா கல்கத்தா. வங்கப்பிரிவினை எந்த நாள் நடைமுறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 16, 1905. புரட்சிகர இயக்கம். அதே மாதிரி தரங்கப்பாடி வந்து பார்த்தீங்கன்னா சீகன் பால்கோ. அதுக்கப்புறம் பீகாரின் ரொம்ப முக்கியமான வாணிப பயிர் பருத்தி. இந்தியா முதல் அணுமின் நிலையம் மகாராஷ்டிரம். இந்தியாவில் முதல் இறக்குமதி பொருள் வந்து பார்த்து முக்கிய இறக்குமதி பெட்ரோலியம். பின்னடையும் பருவக்காற்று வங்கக்கடல். தமிழ்நாட்டின் மிகப்பெரிய நீர்மின் சக்தி மேட்டூர். அதுக்கப்புறம் இந்தியாவில் மிக பழமையான மடிப்பு மலை ஆரவல்லி. தென்னிந்தியாவின் உயரமான சிகரம் ஆனைமுடி. அதுக்கப்புறம் வந்து ஏழைகளின் பசினப்படுவது தான் வெள்ளாடு ரொம்ப முக்கியமானது. தமிழ்நாட்டின் நெசவு தொழில்நகரம் வந்து கரூர். அதுக்கப்புறம் கம்பேரிசன் வந்து பஞ்சசீல கொள்கை வந்து 1975 ஜூன் 2. ஆளுநர் யாரை நியமனம் செய்வது உயர்நீதிமன்ற நீதிபதி. அடிப்படை உரிமைகள் வந்து பார்த்தீங்கன்னா தேசிய அவசர நிலையின் போது குடியரசுத் தலைவரால் குடியரசுத் தலைவர் ஆணையினால் பார்த்தீங்கன்னா சுதந்திர மனித பாகிஸ்தான் எல்லையை வகுத்தவர் வந்து சர்சரில் பார்த்தீங்கன்னா ராட்கிளிப். அதுக்கப்புறம் வந்து இறையாண்மை சமதம் சமய சார்பாட்டு ஜனநாயக குடியரசு. உச்சநீதிமன்ற அதிகாரிகளை கம்பேர் பண்ணால் இந்தியாவில் முதல் உயர்நீதிமன்றம் தொடங்கப்பட்ட
இடம், கொல்கத்தா, மும்பை, சென்னை. உலகின் மிக பழமையான கடல் வார்த்தைகள் கம்பேரிசன் கொடுத்துருக்காங்க. நடுவண் அரசியலமைப்பு தலைவர், குடியரசுத் தலைவர். குறு அரசியலமைப்புன்னு 51வது சட்ட திருத்தம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இத்தாலி பாணியில் அவரது கைப்பட எழுதியவர். இத்தாலி பாணியில் கைப்பட எழுதியவர் பார்த்தீங்கன்னா பிரேம் நரேன் ரைஜடா. அதே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளோட அரசியலமைப்பு எழுதியவர், நம்ம அரசியலமைப்பை உருவாக்கியவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கிய பங்காற்றியவர் வந்து பார்த்தீங்கன்னா பி.ஆர். அம்பேத்கர். நமக்கே தெரியும். இந்திய மாநில எல்லையை மாற்றியும் அதிகாரம் பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றம். அணிசேராவை வந்து தன்னிச்சையாக பிரச்சனைகள் முடிவெடுக்கும் சுதந்திரம். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் சட்டமேலை நீக்கப்பட்ட ஆண்டு 1986. முதன்மை துறை நூல்கள் வேளாண்மை. உலகளாவிய பொது வளங்கள் முறை ஏற்றுக்கொண்ட ஒரே மாநிலம் தமிழ்நாடு. திருப்பூர் வந்து பின்னலாடை தொழில். காட் வந்து பார்த்தீங்கன்னா முதல் சுற்றி நடைபெற்ற ஜெனீவா. கருப்பு பணத்திற்கு மேற்கொள்ள அனைத்து வரும். கோல்டன் பயமர் வழங்கிய பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக கோல்கண்டா சுல்தான். இந்தியாவின் பிறப்பின் 65. இந்திய பொருளாதாரம் வளர்ந்து வரும் பொருளாதாரம். ஒரே நாடு ஒரே மதினா வரி என்பது பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி. இந்திய அரசாங்கத்தை 1900 புதிய பொருளாதார கொள்கை. ஆசியாவின் டெட்ராய்ட் சென்னை. நீட்டிக்கப்பட்ட உதவி பொதுச்சட்டம் அமெரிக்கா. இந்தியாவில் உள்ள வரிகள் வந்து 2, அதான் நேர்முக வரி, மறைமுக வரி. தமிழ்நாடு அரசு தொழில் முன்னேற்றம் வந்து சிம் கார்டு உருவாக்கம் 1971. தவறான ஒன்று பார்த்தீங்கன்னா தருமபுரி. சத்யபிரகாஷ் சாகர் பார்த்தீங்கன்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி. ஆப்ஷன் ஏ. ஸோ ஓவராலாக இந்த 1 மார்க்கில் நீங்கள் கண்டிப்பாக கான்சென்ட்ரேட் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு இந்த 1 மார்க் கொஸ்டின் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சார் புக் இன்சைட் 1 மார்க் வந்து அப்லோட் பண்ணுங்கள், நாங்கள் புக் பேக் 1 மார்க்குலாம் படிச்சிட்டேன்னு சொல்லிட்டு. அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த 1 மார்க் கொஸ்டின் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த 1 மார்க்கில் டவுட்னா ரெஃபர் பண்ணிக்க. ஸோ உங்களுக்கு பல டைம் சொல்லியிருக்கேன், நம்மளால் முடிஞ்சது நமக்கு தெரிஞ்ச விஷயம் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அது ஒரு சிலர் பிடிக்கலாம், ஒரு சிலர் பிடிக்காத போகலாம். ஒரு சிலர் வந்து இப்படி வராது, ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா சார் இதை வந்து வேறு மாதிரி அப்லோட் பண்ணலாம் அப்படின்ற இது பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். அதை நீங்கள் வந்து கண்டிப்பாக பயன்படுத்திப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 10th ஸ்டாண்டர்ட் எஸ்எஸ் பொறுத்து நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். எல்லாமே யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ இதில் ஆன்சர்ஸோட அப்லோட் பண்ணிக்கலாம். அப்படியே ஜஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா போதும், கண்டிப்பாக உங்களுக்கு இருக்க 1 மார்க் வந்து ரிவிஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃப்ரம் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் டு அவர் சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிலாம். தேங்க்யூ ஆல். எனதருமை 10ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளே, இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது, சண்டே மட்டும்தான் இருக்குது. இந்த ஒரு நாள் சரியாக பயன்படுத்திக்கிங்க. எஸ்எஸ் நான் பல டைம் சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு வீடியோவில் சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் மற்ற 4 சப்ஜெக்ட் கொடுத்த இம்பார்ட்டன்ஸ் எஸ்எஸ்க்கு கண்டிப்பாக ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க, எழுதி பாருங்க. எஸ்எஸ் பொறுத்து தான் உங்களோட டோட்டல் மார்க்கே இருக்குது. எழுதி பார்த்துட்டு போங்க, இந்த எக்ஸாம் கண்டிப்பாக சிறப்பாக எழுதலாம். ஸோ டெஃபினட்டாக சொல்கிறேன், எஸ்எஸ் ரொம்ப எளிமையாக வரது நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கேட்டிருக்க கொஸ்டின் தப்பு இல்லாத எழுதினீங்கன்னா போதும். பாயிண்ட்ஸ் மறக்குதுன்னா உடனே எழுதி பார்த்துட்டு போங்க, கண்டிப்பாக அந்த எக்ஸாம் நல்ல மாதிரி எழுதலாம். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் ப்ரிப்பரேஷன் எஸ்எஸ் டு ஸ்கோர் high marks in the public examination. Okay, bye.